ஹலோ ஆர்மீஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து டெட்லி அப்செக்ஷன் மாஃபியாஸ் லவ். ஸோ பார்ட் 4 மறக்காமல் பார்ட் 3 ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் தென் ஆர்மீஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷன், ஸோ டோன்ட் பி அடிக்டட்டா. ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தயாங் அந்த டிவியை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே அவனுக்கு கண்ணுலாம் சொக்குது. ஸோ தூங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்கு அவனுக்கு. பட் அவனுக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்க மனசே இல்லை. பிகாஸ் அவன் இந்த மாதிரி கண்டென்ட் ஓவர்லோடெல்லாம் பார்த்ததில்ல. பட் தயாங் அப்படி திங்க் பண்ணி பார்க்குறான் இன்னொரு விஷயத்தையும். ஜேகே இதெல்லாம் பார்த்து தான் ரஷ்யாக சுற்றுறானோ தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இவங்கிட்ட நம்மக்கிட்ட இல்லாத பீஸ்லாம் இருக்கே, பெரிய விஷயம். நல்லா வேறு இருக்குது. சரி நீ பார்த்துக்கிட்டே தூங்கு தயாங், யார் கேட்க போகிறா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் அப்படியே கண்ணை மூடுறான். ஸோ அப்படியே அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே தூங்குறான். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக டிவி பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு, தயாங் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான். டோர் ஓப்பன் ஆகுது. ஷாருன்னு பார்த்தா ஜேகே உள்ளே வரான். பார்க்கவே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கான். பட் ஜேகேயோட ஹார்ட் அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுது. ஏன்னா அவன் பார்க்குற விஷயம் அப்படி இருக்குது. டிவி ஓடிட்டுருக்கு, அதில் சம் 18+ கண்டென்ட்டும் சேர்த்து ஓடிட்டுருக்கு. தயாங் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இந்த பையனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. ஆஃப் பண்ணி வச்ச டிவியே பார்த்துட்ருக்கான். இவனுக்கு என்ன தான் வேணுமா? எப்படி? ஐயோ, இவரு கேர்லெஸ்ஸாக ஒரு பையனை நான் பார்த்ததில்ல. நானே இந்த மாதிரி பார்க்குறேன்னா கதவுல சாத்திட்டு தான் பார்ப்பேன். ஆனால் இவன் சும்மா லாக் பண்ணிவிட்டு எப்படி படுத்துட்ருக்கான் பாரு அரைகுறையா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கிட்ட வரான். ஸோ தயாங் தூங்கும் போது அவனோட ஷர்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி விட்டு வயிறுலாம் தெரிகிற மாதிரி அப்படி தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே பார்த்துட்டு, என்ன இவன் வியர் பண்ணியிருக்கிறது என்னோடய ட்ரெஸ் தான், அதுக்கு ஏன் இவ்வளோ ஷார்ட்டான ஷாக்ஸ் போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா அவனோட டைல்ஸ்லாம் அப்படியே தெரியுது, டைல்ஸ் தான். ஸோ அதை பார்த்தோன்னே ஜேகே, இந்த பையனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங்க பார்க்குறான். ஸோ தயாங்கோட வயிற்றை பார்க்குறான். அது அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு, எதுவுமே சாப்பிடாத மாதிரி. அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜேகே, இவனை மேட்கிட்ட எதுவாக இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டு தானே சொன்னேன், சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ ஜேகே கையில் ஒரு கவரும் இருக்குது, ஏன்னா தாங்காக தான் சாப்பாடு ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ இந்த பக்கம் ஜேகே, எழுப்பலாமா வேணாமா இவனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டிவிலேருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வருது. இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ஆஃப் பண்ணுறான். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தயாங்கிட்ட போய், தயாங் டேய், தயாங்கி டேய், அடே ஏஞ்சிட்றா, ஏ டைகர் ஏஞ்சிரு அப்படின்னு தாங்க பொறுமையாக ஏஞ்சிக்கிறாங்க. ஸோ ஏஞ்சிட்டு அப்படியே இந்த பக்கம் ஜேகேவை பார்த்துட்டு, ஹேய் பேட் பன்னி, இங்கே என்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு ரூம் போட்டு வெளியே போ, எனக்கு நீ ரூமில் இருக்கிறது பிடிக்கல, உன்னை பார்க்க பிடிக்கல, போ வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி படுத்து தூங்குறான். என்ன கொழுப்பு பார்த்தியா அவனுக்கு? என் ரூமில் இருந்துக்கிட்டு என்னையே வெளியே போக சொல்கிறான். டே தயாங் ஏஞ்சிட்றா, இது என் ரூம், ஏஞ்சிட்றா அப்படின்னு என்ன தயாங். சொல்லு ஜேகே, ஏன் ஜேகே உயிரை எடுக்கிற? என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? ஏஞ்சிடு. ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? கேக்கும் மில்க் ஷேக்கும். ஏய் ஃபுட்டு எதாவது சாப்பிட்டியான்னு கேட்டால் ஸ்நாக்ஸ் சொல்லிகிட்ருக்க. எனக்கு அது மட்டும் போதும்டா, என்னை தூங்க விடு, எனக்கு தூக்கம் வருது. ஏஞ்சி ஏதாச்சும் கொஞ்சமாக சாப்பிடு, ஏஞ்சிடு. எனக்கு எதுவும் வேணாம். ஏய் ஏஞ்சிடுறா, நான் ஊட்டி விட்றேன், ஏஞ்சிடு. இல்லை எனக்கு தூக்கம் வருது, ஏஞ்சிடு தயாங் அப்படின்னு சொல்கிறான். பட் தயாங் ஏஞ்சிக்கவே மாட்டான். ஸோ ஜேகே கையில் வாங்கிட்டு வந்த பார்சலை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அப்படியே தயாங்கே பார்க்குறான். ஸோ அவன் மைண்டில் டப்புன்னு ஒரு ஐடியா வருது. ஸோ பொறுமையாக வந்து ஜேகே தயாங்க பக்கத்தில் படுத்துட்டு ஸோ அப்படியே தயாங்க நெக்கில் தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தயாங்க அப்படியே, ஜேகே தூக்கம் வருது, அப்புறமா பண்ணலாம் போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஒரு நிமிஷம் அவங்க 2 பேரும் கப்புள் மாதிரி தோணுது ஜேகேக்கு. இந்த மாதிரி தாங்க சொன்னோன்னே தாங்க என்னமோ ஜேகேவோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஜேகே, உன்னை கூட்டிகிட்டு வந்து டார்ச்சர் பண்ணி பென்ட்ரைவ் வாங்க, பட் நீ ஜாலியாக இருக்கல்ல, இருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே எந்த வார்னிங்கும் இல்லாமல் இந்த பக்கம் தாங்க ஷாக்ஸை தான் கழட்டிகிட்டு இருக்கான். தாங்க கோவம் வந்துடுது. ஸோ தாங்க ஏஞ்சி உக்காந்துட்டு, என்னடா என்னதான் பிரச்சனை, இப்போ பார்த்தாலும் அவுக்கிறதே வேலையை வச்சிட்ருக்க, கையெடு ஃபஸ்ட் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகேவை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு அவனோட ஃபேண்ட்டை தான் சரி பண்ணுறான், அதாவது அந்த ஷாக்ஸை. ஸோ சரி பண்ணி போட்டுட்டு இந்த பக்கம் ஜேகேவை பார்த்து, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை, ஏன் ஜேகே இந்த மாதிரி உயிரை வாங்குற, என்னை தூங்க விட்றா, இப்போ திரும்பியும் வந்து அந்த பென் ட்ரைவ் தானே கேட்க போகிற,
சத்தியமாக எனக்கு தெரியாதுடா எங்கே இருக்குன்னு. போய் என் அப்பனை கேளுங்களேன்டா. ஏன்டா எல்லாரும் என்னையே நோண்டிகிட்ருக்கீங்க? எனக்கு தூக்கம் வருதுடா. இங்கே பாரு ஜேகே, ஃபஸ்ட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே கோவம் வந்துடுது. ஏன்னா யாருமே இவங்ககிட்ட ரொம்ப வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசினது கிடையாது ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே அப்படியே இந்த பக்கம் தாங்கோட கழுத்தை பிடிச்சி வாலில் நெரிக்கிறான். ஏய், பேசுறது சவுண்டு கம்மி பண்ணி பேசு. என்கிட்ட இந்த மாதிரி சவுண்டில் ஏற்றி பேசினேன் அவ்வளோதான் உனக்கு. இங்கே பாரு, உன் கூட ஒன் டைம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே உன் பின்னாடியே சுற்றின்னு வருவேன்னு நினைக்காத, புரியுதா? நான் ஒன்றும் கே கிடையாதுடா, அவனுங்க மாதிரி அந்த மாதிரி கிடையாது நான், புரியுதா? எனக்கு உன் மேலே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, உன் பாடி மேலே தான் இன்ட்ரெஸ்ட். அதனால் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையில்லாத கேர்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நீ உன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிக்காத, புரியுதா? அப்படின்னு இந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு கையடிச்சுக்கே கழுத்து வலிக்குது, எனக்கு பெயினாக இருக்குது. ஏய், நீ தானே சொன்னேன் உன்கிட்ட தான் பென் டிரைவ் இருக்குது, என் தம்பிக்கெலாம் தெரியாதுன்னு அப்படியே அலர்னியா இல்லையாடா? ஜக்கி வலிக்குது ஜக்கி எனக்கு, ஃபஸ்ட்டு கையெடு. அலர்னியா இல்லையா? ஆமாம் சொன்னேன், இப்போ என்ன எங்கே இருக்குது? மரியாதையாக சொல்லு. உன்கிட்ட சாஃப்டாக போடுறதுனால கொழுப்பு ஏறிச்சு அவனுக்கு. இங்கே பாரு, உன்னை உயிரோடு வச்சிட்ருக்கிறதுக்கு காரணமே அந்த பென் டிரைவ் தான். மாமனி அது மட்டும் கிடைக்கல நீ இருக்க மாட்டாடா. உன்னை எவ்வளோக்கு செம்மையாக டார்ச்சர் பண்ணாமல் அவ்வளோ பண்ணுவேன். பட் இந்த பாடி பா இதே அட்ராக்ஷன்றது மேக்னெட் மாதிரி இழுக்குது உன் பாடி. அந்த ஷேப் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, நல்லா தான்டா இருக்கிற, பொண்ணுங்களை விட எவ்வளோ பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே தாங்க கழுத்துலேருந்து கையெடுக்கிறான். ஸோ அந்த பக்கம் தாங்க எனக்கு ரொம்ப வலிக்குது ஜேகே, ப்ளீஸ் என்னை ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகேக்கு தாங்க பார்த்தோன்னே ஒரு மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் கார்னர். ஸோ நேராக போய்ட்டு தாங்க தூக்கிட்டு, ஆரம்பத்திலே சொன்னேன்ல என்னை கோவப்படுத்தாதுன்னு, ஏன் தாங்க கேட்க மாட்டுற? ஏன்டா நான் சொன்னால் மதிக்க வேண்டியது தானே, என்கிட்ட இதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுற? இங்கே பார்த்தாயாங் எனக்கு ஒன்று ஹர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. பட் நீ அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறா, இவ்வளோ பிரச்சனையே கிடையாது, பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்ரா. என்னை விடுமா ஜேகே? ஹேய், யூ ஆர் ஜஸ்ட் டாய் ஃபார் மீ, நத்திங் மோர் தென், புரியுதா உனக்கு? ஓ, நான் உனக்கு டாயா? அப்போ எனக்கு எதுக்கு ஃபுட் கொடுக்குற? எனக்கு எதுக்கு இந்த ரூமில் வச்சிட்ருக்க? என்னை யூஸ் பண்ணிவிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டுடலாம்ல? போடுவேண்டா. பட் என் டாய் எப்பவுமே குப்பையில் இருக்கிறத திரும்பி பொறுக்கி எடுத்து யூஸ் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை, உனக்கு தெரியுமா? ஸோ அதனால் என்னோடய டாய் என்னமோ அதை என் கூடயே வச்சுப்பேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் அந்த டாயை விளையாடுவேன். அப்புறமா தான் எனக்கு அந்த டாயை டிஸ்ட்ராய்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா தூக்கி போடுவேன், இல்லை அதே நானே கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி டிஸ்ட்ராய்ட் பண்ணுவேன். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோ தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தயாங் அதுக்கு ஓ டார்ச்சர் பண்ணி எனக்கு கொல்லுவேன் நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம், எப்படி அந்த பொண்ணை பண்ணியே அந்த மாதிரியா அப்படின்னு இந்த பக்கம் ஜேகே ஏய் என்ன பேசுகிற? ஒன்றும் இல்லை, ஏதோ பொண்ணுன்னு சொன்னேன், ஏய் தயாங்க அப்படின்றான். ஸோ தயாங்க அதுக்கு இல்லை ஜஸ்ட் யோசித்தேன், உங்ககிட்ட ஏதாச்சும் பொண்ணு இருந்தால் அவள் இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணியிருப்பேன், உனக்கு தேவையில்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே அவன் பாட்டுக்கு அவனோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ இந்த பக்கம் தாங்க ஓ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஷூலும் பண்ணிகிட்ருக்கியா ஜேகே? எனக்கு எல்லாம் தெரியும்டா, உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாங்க சொல்லிவிட்டு ஸோ அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி போய் நேராக கண்ணாடி முன்னாடி தான் நின்று பார்க்குறான். ஸோ ஜேகேயோட கையை அச்சு அப்படியே தாங்க ஒரு கழுத்தில் பதிஞ்சிருக்கு. ஸோ தாங்க பார்த்துட்டு சிவன் சாந்தா இப்படி இருக்கான்னு தெரியல, சே சிவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும், நான் அவனுக்கு வலிக்கணும், அவன் அழுகணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் தயாங் நேராக போய் திரும்பி உன் பெட்டில் தான் படுக்கிறான். ஸோ அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தயாங்க்கு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறான். பட் அவனுக்கு கழுத்து பெயினாக இருக்கிறதுனால தூக்கம் கூட வரமாட்டேங்குது. ஸோ அந்த பக்கம் தயாங்க காட்டினான், அப்படியே படுத்துக்கிட்டே கண் முழிச்சிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜெகே தான். ஸோ குளிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிக்கிட்டு அவன் பாடியெல்லாம் ஸ்வெட்டாக இருக்குது. ஸோ அப்படியே வரான். நேராக வந்துட்டு அங்கே இருக்க ஒரு துணி எடுத்து அவனோட தலையெல்லாம் வைப் பண்ணிகிட்ருக்கான். அதே அவன் உடம்பையே வைப் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் இந்த பக்கம் தயாங் அப்படியே படுத்துக்கிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகே என்னை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாவிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறியா? நானா உன்னையா ஸ்டாவிங் பண்ணுறேனா?
ஆமாம் அப்படி பண்ணுறேன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா உன்னோட பாடி ஜஸ்ட் லைக் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் தயாங் தயாங் சொன்னது கேட்டதுமே இந்த பக்கம் ஜெக்கே தயாங் ஃபஸ்ட்டு திரும்பு, இல்லைனா கான்சிக்வன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். திங்க் பண்ணு. கான்சிக்வன்ஸ் யாருக்கு? உனக்கா எனக்கா? ஏன் என்னை பார்க்கும்போது உனக்கு ஏதாச்சும் டெம்டே தான் என்ன? ம் ஏய், இப்போ தானே என்கிட்டேருந்து அவ்வளோ திட்டும் அடியும் வாங்கினேன். இப்போ கூட அடங்கலையா நீ? ஜஸ்ட் ப்ளே பண்ண ஜெக்கே, நத்திங் மோர் தென். நீ எப்பயுமே தான் என்னை அடிக்கிற, எப்பயுமே தான் கஷ்டப்படுத்துகிற. ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் டீஸ் பண்ணாமல் இருந்துருவேன்னு நினைக்கிறியா? ஜெக்கே, ஒரு வாட்டி திங்க் பண்ணி பாரேன். நான் டாப்பாக இருந்து நீ பாட்டமாக இருந்தா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாரு ஜேகே அப்படின்னு ஜேகே கடகடன் வரான். ஸோ இது நடக்க ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே இந்த விஷயம் நடக்குது. ஜேகே வந்து இப்படியே வந்து தாங்க மேலே உட்காந்து தாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். ஹோல்ட் பண்ணிட்டு அவன் சொல்கிற ஒரே வார்த்தை, அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்காது தயாங், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எப்பயுமே நான் மட்டும்தான் டாப்பாக இருப்பேன். உன்னை டாப்பாக அந்த இடத்துல டாமினேஷன் பண்ண கூட விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு ஒன்றே இந்த பக்கம் தயாங், ஓ பண்ண விட மாட்டியா? அப்போது நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டா? என்னாலும் டாமினேஷனாக இருக்க முடியும்டா, உன்னோட அதிகமாக ட்ரை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஜேகே அதுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தாங்க அப்படியே இருந்துச்சு ஜேகேவை தான் கீழே பெட்டில் பின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் ஜேகே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே ஜேகே செஸ்ஸில் கை வச்சு தடவுறான். ஸோ ஜேகே 2 மினிட்ஸ் மெல்ட் ஆகுறான். ஸோ அந்த சான்ஸ் எடுத்து இவன் அப்படியே ஜேகே கீழே தள்ளுறான். ஸோ ஜேகே ஒரு மேட்ச் ஸ்மக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பியும் தாங்க கீழே தள்ளிட்டு ஸோ தாங்க அப்படியே பிடிச்சி லாக் பண்ணுறான். ஸோ இப்போ ஜேகே டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே இந்த பக்கம் தாங்க கிட்ட வரான். ஸோ தாங்க அப்படியே கண்ணை மூடுறான் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஜேகே அதை பார்த்து மேட்ச் ஸ்மக் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் தாங்க மேலேருந்து எந்திரிச்சிக்கிறான். ஸோ எந்திரிச்சு அவனோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட தான் போகிறான். ஸோ இந்த பக்கம் தாங், என்ன வந்தவன் அப்படியே போயிட்டான், சரி விடு, அவன் எங்கே போனா என்ன, நமக்கு என்ன, அவனை இரிட்டேட் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் தாங்க இருந்துச்சு. என்ன ஜெக்கே போயிட்டா, என்னாச்சு? அதுவா, உன்கிட்ட இப்போ எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இப்போதைக்கு நீ வேணான்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்து கார்ட்ஸ் கிட்ட, ஹேய் உள்ளே அனுப்புங்க, ரியாவை அனுப்புங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் தான், ஷார் இந்த ரியா, ஷாரை உள்ளே அனுப்ப சொல்கிற? ஜஸ்ட் நான் தான் சொன்னேனே, எனக்கு இப்போ உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் ரியா கிட்டே போகலான்னு இருக்கேன். அவள் ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவரில் வந்துடுவா. உனக்கு என்ன இப்போது? இப்போ எதுக்கு தயாங்க சும்மா கத்திகிட்ருக்க? போய் உன் வேலை என்னமோ பார். வேணுன்னா நாங்கள் 2 பேரும் உன் பக்கத்துலேயே மேக்கப் பண்ணுவோம். ஸோ அதே வேணா பாரு தயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அவன் ட்ரெஸ்லாம் போடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் கடன் போட்டிருந்த ஷர்ட்டை கட்டி அப்படி ஜேகே ஒரு ஃபேஸில் அடிக்கிறான். ஸோ ஜேகே பார்த்துட்டு, இப்போ என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த பக்கம் அதுக்கு தயாங், ஜஸ்ட் எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, ஆனால் ஷர்ட்டை கட்டினேன். அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா மிஸ்டர் ஜியான்? எனக்கு ஏன் பிரச்சனை, நீ என்னமோ பண்ணிட்டு போ, அவ்வளோதான், என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே சொல்லிட்டு உக்காடுறான். ஸோ இந்த பக்கம் தயாங் அப்படியே அவன் போட்டுட்டு இருந்த ஷாக்ஸையும் கழட்டி போட்டுட்டு வெறும் ஜஸ்ட் ஒரு பாக்ஸர் மட்டும்தான் போட்டுட்ருக்கான். ஸோ அதை போட்டுக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் தயாங் நேராக ஒரு ஷர்ட் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிற மாதிரி போகிறான். ஸோ ஜேகேவோ அப்படியே அவனோட ஐஸ் எப்போயுமே இந்த பக்கம் தாங்கே வாட்ச் பண்ணிகிட்ருக்கு எவ்ரி மூமெண்ட்டையும். பட் அவங்க அதை நோட் பண்ணாத மாதிரி அங்கே இருக்க ஒரு ஷர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அது ஜேகேயோட ஓவர் சைஸ் ஷர்ட், ஒயிட் கலர். ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நேராக இந்த பக்கம் வாஷ்ரூம்குள்ளே போகிறான். ஸோ போயிட்டு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெளியே வரான் தயாங். ஸோ தயாங் மொத்தமாக நனைஞ்சிருக்கான். ஸோ உடம்ப துடைக்கவே இல்லை. அவன் உள்ளே போட்டுட்டு இருந்த பாக்ஸையும் கழட்டி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலரில் இருக்க அந்த ஷர்ட்டை மட்டும் போட்டுட்டு வரான். ஸோ அது அவனுக்கு பாதி தான் இருக்குது, அதாவது சொன்னால் அவனோட தொட அளவுக்கு தான் இருக்குது, டைஸ் அளவுக்கு. ஸோ அந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே அவன் நடந்து வரான். ஸோ அதுலேயே அவனோட செஸ்ட் ஹேண்ட் ஒரு 4 பட்டன் ஃபுல்லாக கழட்டி விட்டுருக்கான். அதோடு அவனோட முடி ஃபுல்லாக ஈரமாக வேறு இருக்குது. ஸோ ஜேகே அப்படியே தாங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பார்க்குறான். ஸோ ஜேகே ஷர்ட் வியர் பண்ணல, ஜஸ்ட் ஷாக்ஸ் மட்டும் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பொண்ணு வரும்னு சொல்லிட்டு. பட் அவன் எப்போ இந்த மாதிரி தாங்க பார்த்தாலும் அப்படியே அதிர்ச்சியிலே இருக்கான்.
ஸோ அவங்க அப்படியே வந்துட்டு ஸோ அவனோட கால் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே துடைக்கிற மாதிரி பண்ணுறான். பட் அவன் அப்படியே அவன் மேலே ஷர்ட் போட்டிருக்கான்ல, ஸோ அது போடாத மாதிரி விசிபிள் ஆகுது. அவன் உள்ளே இருக்க எல்லா விஷயமும் அப்படியே வெளியே தெரியுது. ஸோ இந்த பக்கம் ஜேகே அப்படியே ஸ்டாவிங் பண்ணிகிட்டு இருக்கான் தாங்கே. ஏன்னா தாங்கோட மில்கி ஸ்கின் ஒயிட் கலர் அப்படியே ஜேகேவை பார்க்க வச்சுட்டே இருக்குது. ஸோ ஏதோ கோல்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கம் தாங்கோட உடம்புல டைமண்ட்லாம் வச்ச மாதிரி அப்படியே பளபளன்னு இருக்குது அவனோட ஸ்கின். ஸோ அவ்வளோ கிளியராக சாஃப்டாக அந்த ரொம்ப மில்கி ஸ்கின்னாக ஒயிட்டாக இருக்கிறத பார்க்குறான் அப்படியே இந்த பக்கம் ஜேகே. ஸோ ஜேகேவால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஜேகே கண்ட்ரோல் அவனை ஏன் பார்க்குற மேகசீன் எடுத்து பாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எடுத்து மேகசீனை பார்க்குறான். ஸோ மேகசீனில் காட்டினா ஸோ அதோட ஹாட்டான கேர்ள்ஸோட பிக்சர்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் ஜேகே சிவலுங்களாம் என்ன ஹாட்டாக இருக்காளுங்க, சிவனைப்பார் செம்மையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜேகே குழம்பிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஓ ஷர்ட் இன்னமும் எனக்கு ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி இந்த ஷர்ட் கூட போடாமல் தூங்கலாம், நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பட்டன் மட்டும் ரிமூவ் பண்ணுறான் இந்த பக்கம். ஸோ ஜேகேவால் சத்தியமாக முடியல. இது மேலே விட்டால் அவனுக்கு டெம்டேரி அவ்வளோதான் போயிடுவான் போல். ஸோ ஜேகே உள்ளே அந்த பொண்ணு ரியான்ற பொண்ணு நாக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ டோரை இந்த பக்கம் ஜேகே எதுவுமே யோசிக்கல. ஸோ அந்த நாக்கிங் சவுண்ட் கூட அவனுக்கு கேட்கல. நேராக வந்து இந்த பக்கம் தான் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படி ஸ்மக் பண்ணிட்டு எனக்கு தெரியும் நீ வருவ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ அவனை கிஸ் பண்ணிகிட்ருக்கான் பேக் கேஸ். ரெண்டு பேருமே அப்படியே போய் ஒரு டேபிளில் நின்று அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட பேக்கும் அந்த டேபிள் சப்போர்ட் பண்ணி அப்படியே இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டோர் தட்டுற சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ இந்த பக்கம் எனக்கு அந்த சத்தம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நேராக போய் பார்த்தா அந்த பொண்ணு தான் நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம செக்ஸியாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ அந்த பொண்ணை பார்த்ததுமே இந்த பக்கம் ஜேகே உனக்கு இப்போ இங்கே வேலை இல்லை, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை சாத்துறான். ஸோ அந்த பொண்ணை அப்படியே பார்க்குது. இப்போ என்ன சொன்னான் ஜேகே? நான் எப்போ போகும்போதும் ஜேகே என்னை வேணான்னு சொன்னதே கிடையாது. இப்போ யார்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பி டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகுது. ஸோ அதுக்குள்ளேயே ஜேகே உள்ளே டோரை லாக் பண்ணிட்டான். ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜேகேவும் தயாங்கும் விடாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தயாங் அப்படியே அவனோட கையை எடுத்து வந்து இந்த பக்கம் ஜேகேவோட செஸ்ட் மேலே தான் வைக்கிறான். ஏன்னா ஜேகே ஷர்ட் போடல. ஸோ ஜேகே ஷர்ட்லாம் போடாதனால அவனோட செஸ்ட் மேலே வைக்கிறான். ஸோ ஜேகே அப்படியே பார்க்குறான். ஸோ ஜேகேவோட கண்ணெல்லாம் அப்படியே தயாங்கே பார்த்துட்ருக்கு. ஸோ தயாங்கோட ஐ கான்டாக்ட் தான். ஸோ தயாங்க அவன் கையை எடுத்து வந்து ஜேகே மேலே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான் அவனோட பூம்ஸை தான். ஸோ அந்த பக்கம் ஜேகே தயாங் கையெடு எதுக்கு இப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பக்கம் தயாங் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நேராக இந்த பக்கம் ஜேகேவோட செஸ்ட்டு கிட்ட தான் வரான். ஸோ ஜேகேவோட செஸ்ட் கிட்ட வந்துட்டு அவன் கிஸ் பண்ணுறான். ஸோ கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே அப்படியே இந்த பக்கம் தாங்க இழுக்கிறான். ஸோ தாங்க அப்படியே ஜேகே கூடயே போகிறான். ஏதோ லாஸ்டான பப்பி மாதிரி போயிட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்து ஒரு சோஃபாவில் உட்காரான். உட்காந்துட்டு தாங்க கிட்டே இருக்கிறான். ஸோ தாங்கியும் அப்படியே ஜேகேயோட லேப்ஸ் மேலேயே உட்கார வைக்கிறான். உட்காந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஜேகே அப்படியே தாங்க பார்த்துட்டு ஸோ அவனோட நெக்கை தான் ஸ்மெல் பண்ணிவிட்டு அதை கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் தயாங்கும் அப்படியே ஜேகேயோட ஹேரை தடவி கொடுத்துட்டு ஸோ ஜேகேயோட ஃபேஸெல்லாம் கப் பண்ணி பார்த்துட்டு ஸோ அவனை ஹக் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்கான். ஸோ 1 by 1 பட்டனாக இந்த பக்கம் ஜேகே தாங்கோட ஷர்ட்டில் கழட்டிகிட்ருக்கான். ஸோ மொத்த பட்டனையும் அவன் கழட்டிட்டான். ஜஸ்ட் அவன் மேலே மட்டும்தான் ஷர்ட் இருக்குது. ஸோ அவன் திங்ஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக விசிபிள் ஆகுது. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் தாங்கோட செஸ்ட்லேருந்து கிஸ் பண்ணிகிட்டே வரான். ஸோ கரெக்டாக தாங்கோட ஸ்டொமக் கிட்ட வரும்போது கரெக்டாக அதுலேருந்து சத்தம் வருது கிர்ன்னு. பார்த்தா இந்த பக்கம் தாங்க அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே அப்படி தாங்க பார்த்துட்டு தாங்க பேசுகிறான். ஜேகே எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே. ஸோ ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் அங்கே தூக்கிட்டே போகிறான். ஸோ நேரம் எங்கே போகிறான்னா பெட்கிட்ட தான். ஸோ பெட்டுக்கிட்ட போயிட்டு இந்த பக்கம் தாங்க உட்கார வச்சுட்டு இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து பார்சலை தான் ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருப்பான் ஃபுட்டு. ஸோ அந்த ஃபுட் நல்லா இன்னும் ஸ்டில் ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ அது பார்த்தா இந்த பக்கம் ஜேகே தாங்காக இந்த பக்கம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருப்பான். இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஹே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எனக்கா ஜேகே?
உனக்கு தான் இந்தா அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ அந்த பக்கம் தயாங் சின்ன குழந்த மாதிரி உட்காந்துட்டு எனக்கு கையில் எடுத்து சாப்பிட பிடிக்கல ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜேகே அதுக்கு தயாங் சின்ன குழந்த மாதிரி பண்ணாத, ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் தயாங் இல்லை எனக்கு உண்மையாலே சாப்பிட பிடிக்கல, நீ ஏன்னு ஊட்டி விடுறியா அப்படின்னு ஒன்னே இந்த பக்கம் ஜேகே சரின்னு தலையாட்டுறான். ஸோ இந்த பக்கம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஜேகே ஊட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் தாங் வந்து கீழேயே உட்கார மாட்றான். ஸோ ஜேகே ஒரு லேப்ஸில் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு உட்காரான். ஸோ ஜேகே அப்படியே கட்டில் இருக்குன்னா கட்டிலோட ஹெட் போர்டில் சாஞ்ச மாதிரி அப்படியே உட்காரான். ஸோ இந்த பக்கம் தாங் வந்து ஜேகே மேலே 2 கால் போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ ஜேகே ஊட்ட தாங் சாப்பிட்டுட்ருக்கான். பட் தாங்கோட கை ஜேகேயோட பாடி மேலே தான் இருக்குது. ஸோ ஜேகேயோட பாடி தடவி கொடுக்கறது, ஸோ அப்படியே அதை போட்டு ப்ரெஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகே ஏன் தயாங் கில்ற, எதுக்கு பண்ணுற அந்த மாதிரி கில்லாத, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அவனோட கை கீழே தான் போகுது. ஸோ ஜேகே பார்க்குறான், தாங் ஃபஸ்ட்டு சாப்பிடு, நெக்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் தாங்க மணி ஸ்மக் பண்ணிட்டு எனக்கு சாப்பிட்ணும் தான், பட் இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் ஜேகே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுறான். ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுறாங்க. ஸோ ஓகேடா, நான் அதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவாடா ஆர்மீஸ்? ஓகேடா, பபாய் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்திடா. அண்ட் தென் ஆர்மீஸ் லவ் யூடா. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம சேனல் 300 சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க், அதாவது என்னோடய ஃபஸ்ட் சேனல் லிங்க்கை நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலில் போய் பாருங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய எஃப்எஃப்பும் போயிட்டுருக்கு, அதே நிறைய ஒன் ஷாட்டும் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் போய் பாருங்கடா ஆர்மீஸ். ஓகேவா? ஓகேடா ஆர்மீஸ், லவ் யூ, பபாய், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ரா.